வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் மேட்ரிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரெயின் ஸ்ட்ரோமிங் அண்ட் கேம் ஸ்ட்ரோமிங் பத்தி பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல ஒரு சினாரியோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு யூஎக்ஸ் டிசைனர், நமக்கு என்ன தேவை, யூசர் அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணணும், அவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்கக்கூடாது. அப்ப நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அப்போ அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு நமக்கு என்ன தேவை, ஒரு ஐடியா தேவை. ஸோ அந்த ஐடியாவை ஜென்ரேட் பண்ற ஒரு டெக்னிக் தான் என்ன அப்படின்னா பிரெயின் ஸ்ட்ரோமிங் அண்ட் கேம் ஸ்ட்ரோமிங் டெக்னிக். ஓகேயா? ஸோ நான் இதுல சினாரியோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ அந்த ஐடியாவை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கு, அதுல நிறைய பீப்புள்ஸ் கூப்பிடுறோம். ஓகேவா? அவங்க கிட்ட இருந்து ஐடியாஸ் கேட்க போறோம். எப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணணும். அவங்க கிட்ட நான் ஓப்பனா கேட்கிறேன், இந்த மாதிரி நான் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் பண்ண போறேன், உங்களுக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு சொல்லுவார். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேஷன் ஜெனரேஷன் பண்ணணும், அவ்வளோ சேட்பாட் இருக்கணும், அப்புறம் இந்த மாதிரி வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியாஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதுதான் என்னன்னா பிரெயின் ஸ்ட்ரோமிங். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், அது பேர் என்னது, டைவர்ஜென்ட் திங்கிங் படிச்சிருப்போம். அதுவும் சேம் கான்செப்ட், பட் ஆனால் அது இண்டிவிஜுவலா திங்க் பண்ணாங்க அப்படின்னா டைவர்ஜென்ட் திங்கிங். பிரெயின் ஸ்ட்ரோமிங் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் திங்க் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஐடியாஸ் கேட்கறது தான் பிரெயின் ஸ்ட்ரோமிங். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கேம் ஸ்ட்ரோமிங் என்ன? இது பிரெயின் ஸ்ட்ரோமிங் மாதிரியே தான், பட் இதுக்கு நம்ம கேம்ஸை வச்சு நம்ம ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம நிறைய பீப்புள்ஸ் கூப்பிடுறோம். ஓகேவா? கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட கேம் மாதிரி கொடுக்குறோம். இப்போ ஒரு சார்ட் கொடுத்துட்டு அதை 8 ஃபோல்டு பண்ண சொல்றோம். 8 ஃபோல்ட் பண்ண சொல்லிட்டு ஒவ்வொரு லேஅவுட்ஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு கேம் மாதிரி நம்ம கொடுத்துட்டு அது மூலியமா நம்ம ஐடியா ஜென்ரேட் பண்றது. ஸ்ட்ரோமிங் அண்ட் கேம் ஸ்ட்ரோமிங் டெக்னிக் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் திங்கிங் யூஸ் பண்ணுவாங்க, ப்ராப்ளம் சால்விங் யூஸ் பண்ணுவாங்க, இனோவேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், ரெண்டுமே ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்றதுக்காண்டி தான். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் மெத்தட், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் சொல்லியிருந்தோம் பிரெயின் ஸ்ட்ரோமிங் ஃப்ரீ ஃப்ளோஸ் ஐடியாஸ் தான், வைல் கேம் ஸ்ட்ரோமிங் பிளேஃபுல்லா இருக்கும். அண்ட் கேம் லைக் ஆக்டிவிட்டிஸ்லாம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ மீனிங் ஆஃப் பிரெயின் ஸ்ட்ரோமிங். ஸோ நம்ம சொல்லிடணும்ல, பிரெயின் ஸ்ட்ரோமிங் அப்படிங்கிறது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அவங்களோட கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது மூலியமா நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ நம்ம பிரெயின் ஸ்ட்ரோமிங் டெக்னிக் யூஸ் பண்றப்ப நீங்க பண்றது உங்க ஐடியா நல்லா இல்ல, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கிரிட்டிசைசமோ இல்ல ஜட்ஜ்மெண்ட்டோ நம்ம பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, கிரியேட்டிவ் திங்கிங்கை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும், பார்ட்டிசிபேஷன்ஸை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கும். இது மூலியமா நமக்கு நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து இதை கன்வென்ஷனல் திங்கிங் பேட்டர்னை பிரேக் பண்ற விதமா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட பிரின்சிபல் பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், இவருக்கு யாரையுமே கிரிட்டிசைஸோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்டோ பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஃப்ரீ திங்கிங்கா இருக்கணும். அவங்க சொல்ல வர ஐடியா தப்பாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரீ திங்கிங்கா இருக்கணும். அப்புறம் நமக்கு இதுல முக்கியமான வேலை குவான்டிட்டி தேவை, குவாலிட்டி கரெக்டா சொல்லணும்லாம் கிடையாது, குவான்டிட்டி தான் அதுல மெயினா இது பண்றாங்க. அதுக்கடுத்து அதர்ஸோட ஐடியாஸை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட ப்ராசஸ் என்ன, நம்ம இப்போ பிரெயின் ஸ்ட்ரோமிங் டெக்னிக் யூஸ் பண்ண போறோம். இப்போ நமக்கு தெரியணும் என்ன ப்ராப்ளம். இப்போ நான் கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன், அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ரோல் பண்ணணும். ஸோ அப்போ அதோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம அந்த குரூப் இருக்காங்களே, போற வரவங்களாம் நம்மளால கூப்பிட முடியாது. ஸோ அந்த யாரை கூப்பிடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் என்னென்ன ரூல்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை பத்தி சொல்லணும். அடுத்து அவங்கள ஃப்ரீ ஐடியா ஜென்ரேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும். லைக் ஒயிட் போர்டோ இல்லை ஸ்டிக்கி நோட்ஸோ யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். கடைசியா நமக்கு எல்லா ஐடியாஸுமே கிடைச்சிச்சு. அப்ப நம்ம ஃபைனலா நம்ம எவால்வேட் தான் பண்ணணும். ஓ கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறத எவால்வேட் பண்ணுவோம். இந்த கன்வர்ஜென்ட் திங்கிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது பண்ணலாம். ஸோ இதுல கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளா. இப்போ எனக்கு ரெடியூஸ் பிளாஸ்டிக்கை கேம்பஸ்ல ரெடியூஸ் பண்ணோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கலாம். இந்த மாதிரி மெட்டல் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு அவேர்னஸ் போஸ்ட் பண்ணலாம், ரீசைக்ளிங் பின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இந்த பிரெயின் ஸ்ட்ரோமிங் டெக்னிக் யூஸ் பண்றது மூலியமா நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஐடியா குயிக்கா ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் தனியா உட்காந்து டைவர்ஜென்ட் திங்கிங் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால இது குயிக் ஐடியா ஜென்ரேஷனா இருக்கும்.
ரெண்டாவது டீம் பார்ட்டிசிபேஷனை வந்து என்கரேஜ் பண்ற விதமா இருக்கும். மூணாவது வந்து சிம்பிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அப்புறம் இது வந்து ப்ரொமோட்ஸ் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் கொலாபரேஷன்ஸ் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லிமிடேஷன் ஆஃப் பிரெயின் ஸ்ட்ரோமிங். இப்போ நான் வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு ஆள் மட்டும் அவர் ஐடியா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப மற்றவங்க எல்லாருமே வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் டாமினன்ஸ் ஆஃப் லவுடர் பார்ட்டிசிபேஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரூப் திங்ஸ் மே லிமிட்டட் கிரியேட்டிவிட்டி. இப்போ நிறைய பேர் அதுல வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு ஆளோட ஐடியா வந்து பரவாயில்லையே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தவங்க சொல்ல வரவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அந்த லெவல்ல கிரியேட்டிவா வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த ஐடியா சொல்றதுக்கு ரொம்ப ஹெசிஸ்டேட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஐடியானால லேக் ஆஃப் டெப்த். அதான் நம்ம சொல்லியிருந்தோம்ல, அது வந்து ஒரிஜினலாலாம் இருக்காது. என்ன ஐடியா கிடைக்குதோ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தனால லேக் ஆஃப் டெப்த் அண்ட் ஸ்ட்ரக்சரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கெயின் ஸ்ட்ரோமிங் பத்தி பார்க்கலாம். ஸோ முன்னாடி வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங் பார்த்துருந்தோம். அதுல என்ன பண்ணுவோம், பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை ஃபுல்லா நம்ம வந்து கேட்போம். பட் ஆனா கேம் ஸ்ட்ரோமிங் அப்படி கிடையாது. கேம் ஸ்ட்ரோமிங் வந்து அவங்க கிட்ட நிறைய கேம்ஸ் கொடுத்து அப்புறம் சில ஆக்டிவிட்டிஸ் பண்ண வச்சு ஸோ அது மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஐடியா வந்து ஜென்ரேட் பண்றதா இந்த கேம் ஸ்ட்ரோமிங். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபன்னா என்கேஜிங்கா இருக்கும். இதுல நம்ம விசுவல் டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத பத்தி சொல்றேன். விசுவல் டூல்ஸ் வந்து ஸ்கெட்சிங், கார்ட்ஸு, சார்ட்ஸு, ரோல் பிளே கேம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதோட பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஃபுல் என்கரேஜ் கிரியேட்டிவிட்டி. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்ககிட்ட ஒரு கேம் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோன்னா நம்ம பிரெயின் எப்பயுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் திங்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ண முடியும் கேம்ஸ் யூஸ் பண்ண முடியுமா. அடுத்து நம்ம கேம் ஸ்ட்ரோமிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்லாம அவங்க கிட்ட டிராயிங்ஸ் பண்ணி மேப்ஸ் ஸ்கெச்சஸ் நோட்ஸ் கொடுத்து அவங்கள விசுவலா வந்து திங்க் பண்ண வைக்கலாம். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எல்லாரோட ஐடியாஸுமே கேட்கணும். ஸோ இவங்களோட தான் பெஸ்ட் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. நாலாவது பிரின்சிபிள் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாராலையுமே வந்து ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து கேம்ஸுக்கு சில ரூல்ஸு கோல்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம டிசைன் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் வந்து கேம் ஸ்ட்ரோமிங். ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங், எக்ஸ்ப்ளோரிங், க்ளோசிங் 3 இருக்கு. ஓப்பனிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறோம். அவங்க ஐடியாஸ் நமக்கு கிரியேட் பண்ணி சொல்ல போறாங்க. ஸோ என்னென்ன மாதிரினா ட்ரெண்ட்ஸ் மேட்ரிக்ஸ், ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கும், பிரெயின் ரைட்டிங்னா அவங்க கிட்ட பேப்பர் கொடுத்துட்டு அவங்கள யோசிக்க விட்டு எழுதலாம். ஐடியா கார்ட்ஸ் நிறைய கார்ட்ஸை கொடுத்துட்டு ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இந்தந்த பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கார்ட்ஸ்ல பண்ணுங்கன்னு சொல்லலாம். அடுத்து வந்து ரெண்டாவது அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ அவ்வளோ பேர் வந்து கொடுத்துருப்பாங்களா, இதுல வந்து குரூப் பண்ண போறோம். இந்த சிமிலரா அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம குரூப் பண்ண போறோம். அப்புறம் வந்து அவங்க கிட்ட இருந்த ஐடியாஸ் கரெக்டா இல்லையாங்கிறத அனலிசிஸ் பண்றது அந்த எக்ஸ்ப்ளோரிங். அடுத்து மூணாவது வந்து க்ளோஸ் பண்ண போறோம். ஸோ ஓகே இந்த ஐடியா ஓகே அப்படிங்கிறத வந்து எவாலுவேட் பண்ணி எந்த ஐடியா பெஸ்ட் அப்படிங்கிறத அது பண்ண போறோம். அதுல வந்து டாட் ஓட்டிங் வந்து அவங்க ஐடியால எது வந்து பெஸ்ட் ஐடியா அப்படிங்கறத வந்து டாட் ஓட்டிங் பண்ணுவோம், ஸ்டோரி போர்ட் பண்ணுவோம் அண்ட் வந்து டிசிஷன் மேட்ரிக்ஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். டைமு, காஸ்ட் இதெல்லாம் வச்சு இந்த ஐடியா ஓகேவா இருக்குமா அப்படிங்கறத வந்து நம்ம டிசிஷன் மேட்ரிக்ஸ் வந்து பண்றதுதான். ஓகே, இதுல கேம் ஸ்ட்ரோமிங்ல டெக்னிக்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மைண்ட் மேப்பிங்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஐடியா சொல்றோம். இப்போ எனக்கு அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வைக்கணும்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து ஐடியா நிறைய சொல்லலாம். வந்து எனக்கு எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து யார் அதிகமா அட்டெண்டன்ஸ் வரா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வைக்கலாம், ரிமைண்டர் சிஸ்டம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஐடியாஸ் வந்து ஒரு இதை வச்சு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி மேப்பிங். இது வந்து நம்ம ஐடியாஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா குரூப் பண்ணுறது. அடுத்து வந்து கார்ட் ஸ்டார்டிங் அப்படின்னா ஒவ்வொரு நிறைய கார்ட்ஸ் வந்து அவங்க கையில கொடுத்துருவோம். அந்த கார்ட்ஸ்ல அவங்க வந்து ஹோம் பேஜ், அப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பேஜ், லாகின் பேஜ் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கார்ட்ஸ் எது எப்போ வரணும்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கேம்ஸ் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பிளே ரோல் வந்து பண்ணலாம். ரோல் பிளேயிங் வந்து பண்ணலாம். ரோல் பிளேயிங் வந்து அவங்கள வந்து கஸ்டமரா வந்து நடிக்க வைக்கலாம். இல்ல நான் இப்போ ஒரு கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றேன்னா அப்படின்னா
இப்போ அவங்க வந்து ஒரு டியூட்டரா இருக்காங்க, அந்த டியூட்டருக்கு என்னென்ன தேவை, ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ரோல் பிளேயிங் அவங்களும் அந்த கேரக்டரா மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹெரிஸ்டிக் கேமிங் வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் இதை பண்ணேன்னா என்ன ஆகும், வாட் இஃப், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய அதில் ஆஸ்க் பண்ணலாம். ஸ்டோரி போர்டிங் அப்படின்னா இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுவேன், அடுத்து என்ரோல் கோர்ஸ் கொடுப்பேன், என்ரோல் கோர்ஸ் கொடுத்ததுக்கு அடுத்து அதை லாகின் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நான் அந்த அப்ளிகேஷன் எந்த ஃப்ளோல போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டோரி போர்டிங் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கவர் ஸ்டோரி கேம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், ஓட்டிங் பண்ணலாம். அப்புறம் வந்து ஜேர்னி மேப்பிங்கும் ஸ்டோரி போர்டிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் கேம் ஸ்ட்ரீமிங் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ அதை நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்ச வகையில் எழுதி வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெயின் ஸ்ட்ரோமிங்க்கும் கேம் ஸ்ட்ரோமிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இது வந்து சிம்பிள் ஐடியா ஜென்ரேஷன் மெத்தடா இருக்கும். இது வந்து கேம் பேஸ்டா வந்து இருக்கும். இது வந்து நம்ம வேர்பல் ஃப்ளோல எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நீங்க இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுங்க சொல்லிட்டு வேர்பல் ஃப்ளோல இருக்கும். இது வந்து நம்ம ப்ராப்ளம் சொல்றப்ப விசுவலாவோ டிராயிங்காவோ கொடுப்போம். அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுக்குறப்ப கார்ட்ஸ் ரோல் பிளே இந்த மாதிரி கேம்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து லெஸ் ஸ்ட்ரெச்சர்டா தான் இருக்கும். இது வந்து மோர் ஸ்ட்ரெச்சர், சில ரூல்ஸ் அண்ட் கோல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் இது வந்து டாமினேட்டட் பை ஃபியூ பீப்புள்ஸ். நம்ம சொல்லியிருந்தோம்ல அப்பதே, ஒரு ஆள் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா மற்றவங்க எல்லாம் திங்க் பண்றதெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கும். இதுக்கு வந்து எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. அப்போ இது வந்து ஃபோக்கஸ் ஆன் மெயின்லி ஜென்ரேட்டிங் ஐடியாஸா இருக்கும். இது வந்து என்டையர் ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸா வந்து இருக்கும். அப்புறம் இது வந்து ஒயிட் போர்டு அண்ட் டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். இதுல வந்து கேம்ஸ், மேப்ஸ், கார்ட்ஸ் அப்புறம் பார்த்தது எல்லாமே வந்து பண்ணலாம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஆஃப் போத் ரெண்டுமே வந்து ஒரு இன்னோவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான். இது வந்து கிரியேட்டிவிட்டியும் டீம் கொலாபரேஷனையும் நமக்கு இம்ப்ரூவ் பண்ண போது. கேம் ஸ்ட்ரீமிங் வந்து மோர் எஃபெக்டிவ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், வைல் பிரெயின் ஸ்ட்ரீமிங் இஸ் சூட்டபிள் ஃபார் குயிக் ஐடியா ஜென்ரேஷன். ஸோ இதுதான் மெயினாக. அண்ட் ஃபைனலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆன்லைன் கோர்சஸ் சில கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த கோர்சஸை என்ரோல் பண்ணுங்க. தேங்க்யூ.